அதாவது காத்திருந்த பொண்டாட்டிய நேற்று வந்து அவங்க குடிப்பா மாதிரி இவர் அங்க போய் ஜெயிச்சிருவாரு. இவர் நோகாம நொட்டிட்டு அங்க உட்காந்துருப்பாரு. ஏங்க அவனை கொண்டே குப்பை தொட்டியில் போடுங்க. எங்க தலைவருடைய அனுபவம் தான் அவனுடைய வயசு. அப்படியே போட்டு விடுங்க, சன் டிவில போட்டு விடுங்க ஃபுல்லா. எடப்பாடி அவுப்பாரு. எடப்பாடி சரியா உடல் மண்ணுக்கு உயிர் ஸ்டாலினுக்கு. இன்னைக்கு செத்தாலும் சாவு, நாளைக்கு செத்தாலும் சாவு. எம்ஜிஆர் சொன்ன மாதிரி 1000 சாவு 100 சாவு. எங்க ஸ்டாலினுக்காக இன்னைக்கு செத்தாலும் சாவு. எவன் வேணாலும் எங்க பொழக்கட்டு. நான் பொட்டச்சி தான் நேரா நிக்கிறேன். அவன் பிறந்தா நான் சாகிறேன், அவனை நான் பொழக்கிறேன். அதுவே இப்ப சொல்றேன் இழிச்சுக்கிட்டு 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாரு. யாரு காசு நம்ம அட நீ கொடுத்துருக்கலாம்லடா, மக்கள் ஆஸ்தா நீ கொடுத்துருக்கலாம்ல. அவன் கேட்பான் கியாகே அச்சா போல் அப்படிமா ஜாபு அப்படிமா. எங்கடா ஜாபருது? இதான் அழிச்சிட்டு உட்காருவாரு டிவிக்கு முன்னால. அனைவருக்கும் வணக்கம். தனித்திரு விழுத்திரு வீட்டுக்குள்ளே படுத்துரு. தனிச்சுதான் இருக்கிறேன், விழிச்சுதான் இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே படுத்துக்க. சோத்துக்கு யாரா கொடுப்பா? சோத்துக்கு யாரு கொடுப்பா? சரியா ஓபிஎஸ் 20 வருஷமா கட்சி நடத்துறவர் அவரே கை விட்டான். இந்த ஆள எங்க வர போறான்? சரி அந்த ஆள கட்சிக்கே லாய்க்கல. ஜெயலலிதாமையோ தீர்த்தவனுங்க, இவனுங்க எங்க வர போறானுங்க? சரி ஆமா தீய சக்தி. அவருக்கு என்ன தெரியும்? அவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? பொள்ளாச்சி நான் தான், கோயம்புத்தூர் நான் தான், நாமக்கல் நான் தான், திண்டுக்கல் இதனையுமே பார்த்துருவாரு அவரு. எப்படி தம்பி பார்க்க முடியும்? எல்லாமே நீ 200 நீ தாங்க, நீ பார்க்க முடியுமா? 200 தொகுதிக்கு நீ தாங்க, நீ பார்த்துருவியா? 200 தொகுதியுமே என் குடும்பத்தை வச்சு பார்க்கறதே பெருசு. இந்த ஆள் என் வீட்டு பாருங்கிறாரு, இந்த ஆள் என் வீடு. எல்லா வீட்டையும் நான் பார்க்க முடியுமா? என் வீட்டு பிரச்சனை எனக்கு 7-8 அளவா கிடக்குது. இதெல்லாம் எங்க போய் பார்க்கறது? எல்லா தொகுதியும் நம்ம பார்க்க முடியுமா? வெள்ளட்டும், ஸ்டாலின் ஜெயிக்கட்டும். மகளிர் ஓட்டு போறாமே ஸ்டாலின் ஐயாக்கு மட்டும்தான். கூட கூட பிறந்த கூட இவ்வளவு பணம் கொடுக்க மாட்டாங்க. நானெல்லாம் அவர் பணம் போட்டதுல ஒரு 30,000 ரூபாய் வாங்கிட்டேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லதான் அன்றே மறப்பது. ஒரே ஒரு இதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கோவை தெற்கு மாவட்டத்துல தான் இருக்கிறேன். கோவை தெற்கு மாவட்டம் கொரோனா காலகட்டத்தில் 2வது இடத்துல இருந்துச்சு. அன்னைக்கு எடப்பாடியார் தான் இருந்தாரு. அப்படியே வருவாரு, காட்டன் ட்ரெஸ் போட்டு கஞ்சியோட வருவாரு. அப்படியே மடன்னு வந்தோடனே இழிச்சிட்டு உட்காருவாரு டிவிக்கு முன்னால. அனைவருக்கும் வணக்கம். தனித்திரு விழுத்திரு வீட்டுக்குள்ளே படுத்துரு. தனிச்சுதான் இருக்கிறேன், விழிச்சுதான் இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே படுத்துக்க. சோத்துக்கு யாரா கொடுப்பா? சோத்துக்கு யாரு கொடுப்பா? அதுக்கப்புறம் ஒரு விளம்பரம் 10 நிமிடத்துக்கு ஒருக்கா சோப்பை போட்டு கை கழுவும். ஏன்னா கடைக்காரனை கரெக்ட் பண்ணி வைக்கிறதா? சோப்பு யாரு கொடுப்பா? மண்டை போட்டு கழுவுறதா? மோடி அரசு சொன்னாங்க தட்டை எடுத்தும் தட்டவும். மொட்டை மாடியில் நின்று தட்டை எடுத்து தட்டினா கொரோனா போயிருமா? இன்று 5 விளக்கு வைக்கும், நாளை 7 விளக்கு வைக்கும், அதுக்கு மறுநாள் 9 விளக்கு வைக்கும், 13 விளக்கு வச்சா கொரோனா போயிருமா? கொரோனா தடுப்பூசி கொண்டு வந்தவர் யாரு? எங்க முதலமைச்சர், எங்க அண்ணா, என்னோட உயிர். நான் மறக்கவே மாட்டேன். சரியா உடல் மண்ணுக்கு உயிர் ஸ்டாலினுக்கு. இன்னைக்கு செத்தாலும் சாவு, நாளைக்கு செத்தாலும் சாவு. எம்ஜிஆர் சொன்ன மாதிரி 1000 சாவு 100 சாவு. எங்க ஸ்டாலினுக்காக இன்னைக்கு செத்தாலும் சாவு. எவன் வேணாலும் எங்க பொழக்கட்டு. நான் பொட்டச்சி தான் நேரா நிக்கிறேன். அவன் பிறந்தா நான் சாகிறேன், அவனை நான் பொழக்கிறேன். அது வேற. கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வந்து செத்தவனை விட சோர்லாம் செத்தவங்க நிறையா. எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க லாக்டவுனாமா போட்டு அடைச்சிட்டாலாமா. ஏன்டா தடுப்பூசி போட்டாதான்டா கொரோனா போகு, அடைச்சி வச்சு நான் கொரோனா போயிருமா? என் வீட்டில் இருக்கிற குட்டியாக 2 ரூமு, என் பையன் நான் 3 பேர் இருக்கிறோம். ஏன்னா கொரோனா வந்துருச்சு. அந்த 2 ரூமில் எங்கோட யாரையும் போட்டு அடைக்கிறது? ஊரில் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தா அந்த பேய் கூட தங்காது. ஒரே இருட்டு, அங்கே ஒரு லைட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ரூமில் போய் நான் இருக்க முடியுமா? கொரோனாவில் சாகிறத விட பயத்தில் நான் செத்துருவேன். என்ன இது? அன்னைக்கு நீ கொடுத்துருக்கலாமல, இப்போ சொல்கிற இழிச்சுக்கிட்டு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாரு. யாரு காசு? நம்ம அட நீ கொடுத்துருக்கலாமேடா, மக்கள் ஆஸ்தா நீ கொடுத்துருக்கலாமல. அன்னைக்கு எங்கே போனேன்? எங்கள் ஸ்டாலின் வந்தார், கொரோனா நிதி உதவியாக எவ்வளோ கொடுத்தாரு? 2 தவணையா 4000 ரூபா கொடுத்தாரு. நீ கொடுத்தியா? இப்போ பொங்கலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? 3000 ரூபா கொடுத்தாரு. அது மட்டுமா? மாதம் 1000 ரூபாய்க்கு 5000 போட்டிருக்காரு. நல்லா சத்தியமாக சொல்கிறதாங்க, 30,000க்கு மேலே வாங்கிட்டேன். அது இல்லாமல் டவுன் பஸ்ஸில் நான் எங்கே வேணா போகிறேன்.
சென்னை வரைக்கும் போவேன். டவுன் பஸ்ல ஏறி ஏறி இறங்கி போலாம். நீ என்ன சொல்றது? அவெல்லாம் யாரு? இந்திக்காரன் யாரு? அவெல்லாம் 5ஆம் கை வைப்பான். அவன் ஊர்ல ஒரு நாள் போய் ஸ்டே பண்ண முடியுமா? அவன் கேட்பான், கியாகே அச்சா போல் அப்படிமா, ஜாபு அப்படிமா. எங்கடா ஜாபுறது? இதே நம்ம என்ன வேணும் தெரியுமா? கா துமாரா நாம் கே அப்படி. பரவாயில்ல வாடா, எந்த ஊர்? இந்தியா. சாப்பிட்டியா? இப்படி கேட்பான். நக்கி எப்படிமா, வா சோத்த தின்னு, இங்கே பாடு. போறியா? போல, இங்கேதான் வேலை. ஆனால் அவன் ஊரில் போனால் நம்மளை விடுவானுங்களா? நைட்டோட அடிச்சு கொன்னுருவானுங்க. மனிதாபிமான அற்றவனுங்க, மனசாட்சி இல்லாதவங்க. இந்த எடப்பாடி வாங்க உட்காந்துட்டு இந்த ஆளுக்கெல்லாம் எதுக்கு இந்த பொழப்பு? அங்கே போயிட வேண்டியதானே. நம்மளே எதுக்காக கொண்டு போகிறான்? எல்லா இந்திக்காரும் இங்கே வந்துடுவான். அதாவது காத்திருந்தோம் பொண்டாட்டிய நேற்று வந்து அவங்க குடிப்பா மாதிரி இவர் அங்கே போய் ஜெயிச்சிருவாரு. இவர் நோகாம நொட்டிட்டு அங்கே உட்காந்துருப்பாரு. நாம பூரா அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு போயிடுவான். கோதுமை போட்டு சப்பாத்தி நம்மளுக்கு தெரியாது, உருளைக்கிழங்கு மசாலா நம்மளுக்கு தெரியாது. தாளாவது டோலாவது யாருக்கு தெரியும்? இங்க தின்ன நாம அங்க போய் நிக்க முடியுமா? ரயில் எப்போ வந்து பார்த்துட்டு தான் கொத்துக்கணும். எங்க வருது? வரப்பாடு வச்சுட்டு மட்டும்தான். 2026 வெள்ள போது ஸ்டாலின் மட்டும். ஜெயலலிதா சொன்ன மாதிரி மக்களால் மக்களுக்காக அந்த அம்மா சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களால் நான், உங்களுக்காக நான். மகளிரெல்லாம் சத்தியமா சொல்றேன், நன்றியை மறக்கவே மாட்டோம். எங்க முதலமைச்சர் யாருன்னு பார்த்தா ஸ்டாலின் ஐயா மட்டும்தான். 2020 வெள்ள போகுது திமுக கட்சி மட்டும்தான். அதாவது அவங்க சொல்றாங்க தீய சக்தியெல்லாம் கிடையாது, நல்ல சக்தி. கூட பிறந்தவங்க கூட இவ்வளவு பணம் கொடுக்க மாட்டான். 30,000 அவன் கொடுப்பான். அண்ணனா இருந்தாலும் 30,000 அண்ணன் போட்டு அடி சொல்லுவா. இன்னும் தங்கச்சி குடிச்சிட்டு 3 வருஷமா போய் பேசாம இருக்கிற, பணத்தை வாங்கிட்டு வாம்பா. ஆனா எங்க அண்ணா யாருமே கேட்கறதில்ல. நான் வந்து 30,000 செலவே இல்லை. என்னோட சாவுக்கான வச்சிருக்கேன். எனக்கு செத்தா எனக்கு ஏம சடங்கு பணம் வேணும். நான் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கேன்னாங்க. யார் நம்பி இல்லை, ஸ்டாலின் ஐயா நம்பித்தான் நான் இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நோ. 2026 வெள்ள போகுது திமுக மட்டும்தான், உதயசூரிய மட்டும்தான், திராவிட மாடல் கட்சி மட்டும்தான். எடப்பாடி அவுப்பாரு. எடப்பாடி மோடி சொன்னாரு. எடப்பாடி என்ன சொல்லுவாரு தெரியுமா? எடப்பாடி என்ன சொல்லுவாரு தெரியுமா? 10,000 தரேன்னு சொல்லுவாரா? ஆட்சிக்கு வந்து அப்படியே வருவாரு. எப்படி தெரியுமா? ஊதுகாமாலா ஏது ரூபாய்ட்டு நன்றி வணக்கம். பட்ஜெட் பற்றாக்குறை, அதாவது கஜானா காலியாகி விட்டது. 10 ரூபா கூட கொடுக்க முடியல. நான் என்னங்க பண்ணிட்டு கொடுக்க முடியலைங்க அப்படிம்பாரு. அந்த ஆள் கிடக்குறான். சரியா? ஓபிஎஸ் 20 வருஷமா கட்சி நடத்துறவர், அவரே கை விட்டான். இந்த ஆள எங்க வர போறான்? சரி, அந்த ஆள கட்சிக்கே லாய்க்கல. ஜெயலலிதாமே தீர்த்தவனுங்க, இவனுங்க எங்க வர போறானுங்க? சரிங்களா? அதனால ஜெயிக்க போறது எங்க ஸ்டாலின் ஐயா மட்டும்தான். அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. நாங்க மட்டும்தான். வெள்ள போறது உதயசூரியன் கட்சி மட்டும்தான். யாருமே வர முடியாது. ஸ்டாலின் ஐயா தான் வர்றாரு. சரிங்களா? உதிக்கட்டும் உதயசூரியன், வெள்ளட்டும் தமிழ்நாடு. யாருமே அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. ஐயோ, பாதுகாப்பு இல்லாத தம்பி நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். பாதுகாப்போட தான் நாங்க இருக்கிறோம். இன்னும் பாருங்க, இதெல்லாம் முடிஞ்சே நாங்க இன்னும் வந்து போயிட்டு தான். நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம அண்ணன் தம்பிங்களே நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. எங்க தலைவரே எங்களுக்கு பாதுகாப்பு தான். நாங்க எங்க கட்சிக்கு வந்து இது வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு வந்து நாங்க இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆனதில்லை, எந்த அசம்பாவிதம் நடந்ததில்லை. இவர் விஜய் கட்சிக்கு தான் வந்து இப்ப 41 பேர் இறந்தாங்க. இது வரைக்கும் வந்து ஸ்டாலின் கூட்டத்துக்கு வந்து எங்க தலைவர் கூட்டத்துக்கு வந்து யாருக்கும் எந்த வித அசம்பாவிதம் நடந்தது இல்லைங்க. அதனால நாங்க எல்லாம் பாதுகாப்பா தாங்க இருக்கிறோம். மோடி வந்தார்னாதான், விஜய் வந்தார்னாதான் ஆட்சிக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மணிப்பூர் அரசு, மணிப்பூர்ல என்ன நடக்குதோ அதுதாங்க எங்களுக்கு நடக்கும். மோடி மட்டும் வரவே கூடாதுங்க. ஏங்க இந்த 4.5 வருஷத்துல எவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்க, என்னட்ட திட்டுறாங்க, மக்களுக்கு தெரியும், சொல்றவங்க சொல்லுவாங்க. இவர் வந்து என்னட்ட திட்டங்க பண்ணிக்கிறார். குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், பஸ், இலவச பஸ், எத்தனையோ செஞ்சிருக்கிறாரு. காலேஜ் பிள்ளைங்களுக்கு நான் முதல்வன் திட்டம், என்னட்ட திட்டுறாங்க. சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. பெண்கள்லாம் நாங்க நல்லா இருக்கிறோங்க. எங்க ஸ்டாலின் ஆட்சியில நாங்க நல்லாவே இருக்கிறோங்க. திமுக ஆட்சி தாங்க.
ரூபாய் கொடுக்கப்படும். அவர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாருங்க. ஏங்க 1000 ரூபாய் கொடுக்கறதே சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரு. சொன்னவரே இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுக்க எந்த தலைவர் சொன்னதே செய்வாரு, சொல்லாதே செய்வாரு. 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு இல்லீங்களா? யார் செய்வாங்க? போடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்களே, இது வரைக்கும் யாருமே செய்யலங்க. மோடி வரக்கூடாதுங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவாங்க. மோடி வந்தா மணிப்பூர் அரசு தாங்க இது. மணிப்பூர் இது மாதிரி தான் நடக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. மோடி வந்தா பாதுகாப்பு கிடையாது. எங்க தலைவர் இருக்கிறதுனால நாங்க தைரியமா போறோங்க. இன்னும் கூட போறோம் பாருங்க லேட்டா. எந்த ஆம்பளையோட வந்திருக்கோம்? தனியா தானே வந்திருக்கோம். நாங்க 10 மணிக்கு தான் போவோம். எங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லாம நாங்க போறோம். ஏங்க நாங்க எல்லாரும் தனியா தான் வந்திருக்கோம். லேடிஸ் எங்க வீட்டுல யாருமே வரல. நாங்க எல்லாம் தனியா தான் வந்திருக்கோம். இப்ப தனியா தான் போறோம். எங்களுக்கு எங்க தலைவர் தான் பாதுகாப்பு. ஏங்க அவனை கூட குப்பை தொட்டியில் போடுங்க. எங்க தலைவருடைய அனுபவம் தான் அவனுடைய வயசு, அப்படியே போட்டு விடுங்க. விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது வந்து 1981 கருணாநிதி தான். அடுத்து வந்து MK ஸ்டாலின். அப்படியே பெண் குழந்தைட்டு இருக்குதுங்க. யாரும் செய்ய மாட்டாங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டு மாதிரி யாருக்கும் இல்லை. அடுத்து வந்து MK ஸ்டாலின்.